ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் டிரான்சிஸ்டர்ஸை பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் இல்லாத உலகத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. டிரான்சிஸ்டருக்கு முன்னாடி இதான் நம்மளோட யதார்த்தம். டிரான்சிஸ்டர் அப்படின்றது ஒரு சின்ன எலக்ட்ரானிக் ஸ்விட்ச். அது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது கேட்ஸ் மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகி அதால சிக்னல்ஸை ஆம்பிளிஃபை பண்ண முடியும். இந்த டைனி காம்பனன்ட்ஸ் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸோட ஒரு பில்டிங் பிளாக். இல்லாம டிஜிட்டல் வேர்ல்டே இல்லை. எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் கண்டிப்பா டிரான்சிஸ்டர் இருக்கு. கம்யூனிகேஷனுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் அது ஒரு சென்டர் மாதிரி. டிரான்சிஸ்டர்ஸ்க்கு முன்னாடி பல்கியான வேக்கம் டியூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப இன்எஃபிஷியண்டா இருந்தது. நிறைய ஹீட்டும் ஜென்ரேட் பண்ணுச்சு. டிரான்சிஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. அதாவது ஒரு சின்ன எஃபிஷியண்டான ஒரு ஆல்டர்னேட்டிவா இருந்தது. 1947ல ரீசர்ச்சர்ஸ் பெல் லேப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரை இன்வென்ட் பண்ணாங்க. இது மூலமா அவங்களுக்கு பிசிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு 1956ல. ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் ஜெர்மானியம் வச்சு மேட் பண்ணாங்க. ஆனா சிலிக்கான் ஒரு ப்ரிஃபர்ட் மெட்டீரியலா ஆச்சு அதோட அபண்டன்ஸ்னாலே. ஒரு வாட்டர் பைப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டேப்பை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்றது மூலமா நம்ம வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த வாட்டர் ஃப்ளோ தான் எலக்ட்ரிக் கரண்ட்ன்றது பண்றது மூலமா நம்ம வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சின்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணி டிரான்சிஸ்டரோட பேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது கலெக்டர் எமிட்டருக்கு போற லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். இது மூலமா டிரான்சிஸ்டரால ஆம்பிளிஃபை பண்ண முடியுது சிக்னலை ரொம்ப பவர்ஃபுல்லா. டிரான்சிஸ்டர் மூலமா நமக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல மினியேச்சரைசேஷன் நடந்திருக்கு. இது மூலமா நமக்கு ஸ்மாலர் அண்ட் மோர் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் டிரான்சிஸ்டர்ஸோட இம்பேக்ட் இல்லை. கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் கூட அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.